சும்மா மழை பெய்யுது, சாதாரண மழை. அதுக்கு அப்பாவும் மகனும் போடுற வேஷம் கொஞ்சம் நஞ்சமா. எம்ஜிஆர் 108வது பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் பேசிய எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஸ்டாலின் மற்றும் உதயநிதியை கடுமையாக தாக்கி பேசியுள்ளார். ஒரே ஒரு கனமழை தான் பெஞ்சது, குயாமையா குயாமைன்னு கத்துறார் ஸ்டாலின். எத்தனை புயல் 10 ஆண்டு காலத்துல, தானே புயல், வர்த்தா புயல், கடும் வறட்சி, ஒக்கி புயல், கஜா புயல், நிவர் புயல், அத்தனை புயலையும் கண்ட ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அந்த வர்த்தா புயல்ல மட்டும் 2 லட்சம் மெட்ரிக் டன் குப்பைகளை நம்ம அகற்றணும். 2 லட்சம் மெட்ரிக் டன் குப்பையை அகற்றணும். அப்படி ஒரு புயல் அடிச்சிருந்தா போதும், திமுக புயலோட புயலா போயிருக்கு, காணாமையா போயிருப்பார். சும்மா மழை பெய்யுது, சாதாரண மழை. அதுக்கு அப்பாவும் மகனும் போடுற வேஷம் கொஞ்சம் நஞ்சமா. அப்படியே பில்டப் பண்றாருப்பா. 24 மணி நேரத்துல தண்ணி வடிச்சிட்டாங்க. அது ஆட்டோமேட்டிக்கா தண்ணி வடிஞ்சு போயிடும். என்ன 8 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் மழை வழிஞ்சா சென்னை மாநகரத்தில் இருக்கிறதெல்லாம் தானாக வடிஞ்சு விடும். அதுக்கு ஒரு விளம்பரம் ஊடக நம்மளும் பத்திரிகை நம்மளும் இவ்வளவு நம்ம தொண்டைக்காய கத்துனா கூட காட்ட மாட்டேங்கிறாங்க. உண்மை செய்தி சொன்னா கூட செய்தித்தாளில் போட மாட்டேங்கிறாங்க. ஆனா உண்மைக்கு புறமான செய்திகளை அவர் சொன்னா பிரசுரிக்கிறாங்க. அதோட விழுப்புரம் வந்தது. இன்றைக்கு இந்திய வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட் கொடுத்த உடனே ஒரு அரசாங்க முன்னெச்சரிக்கையாக சொல்லுவாங்க. ரெட் அலர்ட்ங்கிறது ஒரு அரசாங்கத்துக்கு முன்னெச்சரிக்கை. உடனே அந்த அரசாங்கம் என்ன செய்யணும்? இன்னைக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டம், கடலூர் மாவட்டம், இதெல்லாம் ரெட் அலர்ட். மிக கனமழை பெய்யும், அதி கனமழை பெய்யும், நீங்க அரசாங்கம் எச்சரிக்கையா இருக்குன்னு ஒரு ரெட் அலர்ட் கொடுக்கறாங்க. இந்த முதலமைச்சருக்கு தான் ஒண்ணுமே தெரியாத. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.